அதிரடியாக செந்தில் பாலாஜி வீட்டில் புகுந்த தமிழக காவல்துறை. சுற்றி வளைக்கப்பட்ட செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி. ஆனா அவங்க ரெண்டு பேரும் தலைமறைவாகிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் தாண்டி அதிர்ச்சிக்குரிய செய்தி, செந்தில் பாலாஜியும் அவங்க தம்பியும் பாஜக காப்பாற்றி தலைமறைவாக வைத்திருக்குன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையா? எதற்காக செந்தில் பாலாஜி அவங்க தம்பிய காவல்துறை தேடுகிறது? அதிரடியாக அவங்க வீட்டுல எதற்காக உள்ளே நுழைந்தார்கள்? எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்றேங்க. ஆனா நீங்க இந்த செய்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நீங்க ஷேர் பண்ணணுங்க. குறைந்தது ஒரு நிமிட நேரமாவது நீங்க பாத்தீங்கன்னா தான் விஷயம் என்னன்னு புரிந்து கொள்ள முடியும். உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், செந்தில் பாலாஜி அவங்க தம்பி வீட்டுல வந்து வருமான வரித்துறையினர் ரெய்டு நடத்தினாங்க. அந்த தருணத்துல செந்தில் பாலாஜி அவங்க தம்பி வீட்டுல வந்து அதிகாரிகள் உள்ளே போக கூடாது என்று சொல்லிட்டு திமுக தொண்டர்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு 50 குண்டர்கள் வந்து காரை உடைச்சாங்க. ஒரு பெண் அதிகாரி காயத்ரி வந்தாங்க, அவங்க கையையும் உடைச்சாங்க. சோ அவங்க எல்லாம் வந்து மருத்துவமனையில போயிட்டு மருத்துவம் பார்த்துக்கிட்டாங்க. அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியில வேகம் எடுக்காம இருந்தது. அதோட நீதிமன்றத்துல குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணாம அப்படியே கிடப்புல போட்டாங்க. சோ அந்த வழக்கானது ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இப்போது வேகம் எடுத்திருக்குது. குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணணும். அதற்காக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி தம்பி மற்றும் செந்தில் பாலாஜி அந்த தாக்கன வழக்குல இருக்கிறாங்க. அவங்களை விசாரிக்கணும், குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணதுக்காக கரூர்ல போய் அவங்க அலுவலகம் வீடு எல்லாம் சோதனை செய்யறாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி அவங்க தம்பிக்கு காவல்துறையில் இருக்கக்கூடிய கருப்பாடுகள் எப்பா அவங்க தேடி வராங்க. இந்த வழக்குல கைது பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் உங்க மீது ஏகப்பட்ட வழக்கு இருக்குது. அடுத்தடுத்த வழக்குல உங்களை கைது பண்ணுவாங்க. ஜென்மத்துக்கு நீங்க வெளியே வர முடியாது. அதனால எஸ்கேப் ஆயிடுங்க அப்படின்னு காவல்துறையில் இருக்கக்கூடிய கருப்பாடுகள் தகவல் சொல்லிட்டாங்க. என்னடா இது, சீருடையுடன் போனோம், அதாவது சீருடையுடன் போனோம், ஆனா 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு பிறகு அவங்களுடைய அலைபேசியை அப்படியே கொஞ்சம் ஆராய்கின்றார்கள். அப்படி ஆராய்கின்ற பொழுது அவங்க சென்னையில் இருக்கக்கூடிய எம்ஆர்சி நகர்ல செந்தில் பாலாஜி வீட்டில் இருக்கிற மாதிரி டவர் காட்டுது. உடனடியாக அங்க வந்தாங்க. ஆனா கொஞ்சம் எச்சரிக்கையா வருகின்றார்கள். எப்படி? அன்யூனிஃபார்ம்ல வருகின்றார்கள். அப்படி வந்தாலும் செந்தில் பாலாஜி அவங்க தம்பியும் எம்ஆர்சி நகர்ல இருக்கக்கூடிய வீட்டுல இல்லைங்கோ, அங்கேயும் எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களை விசாரிச்சாங்க. அவங்க போன்களை வந்து பாத்தீங்கன்னா சரி பார்த்தாங்க. எங்க போயிருக்காங்க, யாரெல்லாம் போன் பண்ணிருக்காங்க, எல்லாவற்றையும் தேடி பார்த்தாங்க. அப்படி இருந்தாலும் செந்தில் பாலாஜியும் அவங்க தம்பியும் எஸ்கேப் ஆனது தாங்க. ஆனால் பாஜக தான் அவங்களை காப்பாத்துது அப்படின்னு சொல்றாங்கப்பா. ஏன்னா பார்லிமெண்ட்ல ஒரு 2 மசோதாவை கொண்டு வர போறாங்க. அந்த 2 மசோதா நிறைவேறுகின்ற வரைக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களையும் அவங்க சொந்தக்காரங்களையும் பாஜக கை வைக்க கூடாது. திமுக கிட்ட இருக்குதுப்பா 30 எம்பிக்கள். அவங்க பார்லிமெண்ட்ல பாஜகவுடைய மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களிக்கணும். அது வரைக்கும் பாஜகவே வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய முன்னாள் எம்பி, எம்எல்ஏ, அமைச்சர் மீது கூடிய ஊழல் புகாரை விசாரிக்கணும், கைது பண்ணணும் அப்படின்னு உத்தரவிடும். தவேக அரசாங்கம் போய் கைது பண்ண போகின்ற போது அவங்களை காப்பாற்றும். மொத்தத்துல பாஜக திமுகவை மிரட்டும், தவேக நடவடிக்கை எடுக்கும், கடைசியில பாஜகவை காப்பாற்றும் அந்த மசோதா நிறைவேறுகின்ற வரைக்கும். சோ அதனால பாஜக தயவுல தான் வந்து செந்தில் பாலாஜி அவங்க தம்பியும் இன்னைக்கு பாதுகாப்பா இருக்காங்க. இல்லன்னு வச்சுங்களேன், டிவிக்கு ஆட்சியில காவல்துறையானது 10 நிமிஷத்துல அவங்களை கண்டுபிடிச்சிடும். சோ மொத்தத்துல ஊழல் புகார் ஏகப்பட்டவ இருக்குது. இந்த தருணத்துல திமுக பொறுத்த வரைக்கும் வாயே திறக்கல. டிவிக்கு அரசாங்கமே எங்க கட்சிக்காரங்களை மிரட்டியா, மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க, ஆனா எங்க கட்சிக்காரங்களை மிரட்டியா அப்படின்னு திமுக ஏதாவது வாயை திறந்து அறிக்கை விடும் பார்த்தா அறிக்கையே உள்ள. இன்னைக்கு செந்தில் பாலாஜியும் அவங்க தம்பியும் தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓடுறாங்க. ஸ்டேட்டா ஓடுகின்ற ஸ்டேட் எல்லாம் வந்து பாஜக காரங்க அவங்களை காப்பாத்துறாங்க. பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு தலைமுறை இருக்காங்கன்னு சொல்லிட்டு.